வருது பற்றினா நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே நம்மளா 2 வீடியோ முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சர்வரில் இன்வைட் வந்திருக்கோம். அங்கே நம்ம போய் ஜாயின் பண்ணியிருப்போங்கிறத சொல்லியிருப்பேன். அது சேம் கண்டென்ட். ஆனால் இந்த சர்வரில் வந்து ஜாயின் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதோட பார்ட் அன்னோன் தான் மக்களே. ஸோ ஓகே, தலைவர் நம்மளை இப்போ தான் பின் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவனெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் லாஸ்ட் வீடியோவில் தான் நம்மளுக்கு ஃபுல் மேக்ஸ் நெதரைட் ஆர்மர் கிடச்சிச்சு. உங்களுக்கு ஒரு ஈஸியான நெதரைட் மைனிங் ட்ரிக் சொல்லித்தரேன் மக்களே. அந்த இப்படியாப்பட்ட ட்ரிக் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரிக் வழியாக உங்களுக்கு நெதரைட் வந்துட்டு கொட்டிக்கிட்டே கிடக்கும். ஸோ நம்மளோட ஷல்கர் பாக்ஸை நம்ம முதல்ல எம்டிஃபை பண்ணிக்கலாம் நண்பர்களே. 2 செஸ்ட் பிளேட் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒன்று உடஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னா பார்த்தா அதுவுமே உடையாது. நம்மளுக்கு தேவையே இல்லாத எல்லாத்தையும் எங்கேயா தூக்கி போட்டுடலாம். ஸோ ஓகே வாங்க, இன்னும் கொஞ்சம் ராக்கெட் எடுத்துட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு செஸ்ட்ல தூக்கி போட்டுரும். ஸ்டோன்லாம் இங்கே போ. ஓகே, நீங்கள் வா. நெதராக் ஓகே, நோ நெதராக். காபல் டீப் ஸ்லேட் யாருமே இல்லை. கோல்டு நான் என்னோட செஸ்ட்டில் போட்டுக்கிறேன். விடு, லேபிஸும் நான் என்னோட செஸ்ட்லேயே போட்டுக்கிறேன். நீ போயிடலாம். நீ டர்ட். ஓகே, ஒரு ஸ்லாட் ஃப்ரீ ஃபைட். உட்டு எதுக்கும் இன்வென்ட்ரிலே இருக்கட்டும். புக் இருக்கட்டும். நீ போ. ஸ்ப்ரூஸ் சாப்ளிங் போகலாம். இவன் இருக்கட்டும். இவெல்லாம் இங்கே போட்டோம். ஸ்பைடர் ஐஸ் நீங்கள் போ. ஸோ எனக்கு இன்வென்ட்ரி எப்பயுமே இப்படி இருந்தாலே பிடிக்காது மக்களே. அதனால தான் நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுறது எப்பயுமே. செஸ்ட்டில் நான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு வைப்பேன். செஸ்ட்டில் கொஞ்சம் வேல்யூபிள்ஸ், டைமண்ட்ஸ் அந்த மாதிரி. போட் எடுத்தேனா இல்லையா? எடுக்கல. ஓகே, என்னோட ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்பேர் செஸ்ட் பிளேட்டையும் நான் எடுத்து செஸ்ட்லேயே போட்டுடுறேன். செஸ்ட்னா இன்னொரு செஸ்ட் மக்களே, தெரியாது உங்களுக்குலாம். ஸோ ஓகே, யூஸ்லெஸ் தான் அதெல்லாம். ஆனால் எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுவேன்? ஓகே, இங்கேயும் எனக்கு இடம் இல்லை. நான் அடிக்கடி ஒரு வாரம் லாக் அவுட் பண்ணிடுவேன் உங்களை. சர்வர் விட்டு வரவே மாட்டேன். அதனால தான் எனக்கு சர்வரில் என்ன போயிட்டுருக்குன்னே தெரியாது இல்லை. அதனால நான் மட்டும் எப்போயுமே அண்டர் ப்ராசஸில் இருப்பேன்னா, அதனால இந்த வாட்டி அதுக்குதான் வெறி பிடிச்சி ஃபுல் நெதரைட் ஆர்மர் எடுக்கலான்னு விளாண்டுட்டு இருக்கேன். வெறித்தனம் அப்படின்னு எல்லாரும் என்னை பாராட்டுறது கேட்குது. வெறித்தனோட அப்படின்ட்டு மீதி எல்லாத்தையும் போய் எரிச்சிடலாம் வாங்க. ஓம் எரிச்சலாய நமக. எரியுது. ஸோ ஓகே, இதுதான் மக்கள் இந்த சர்வரோட ஸ்டார்டிங். என்ன ப்ரோ இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இந்த சர்வர் முடிய போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதுதான் ஆரம்பமே. ஸோ நல்லா இந்த சர்வரில் மெகா பில்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மக்களே. மெகா பில்ஸ் இன்னும் நிறைய பண்ணுவேன். நீ போலாம். பொச்சக் தான் எல்லாம். ஸோ ஓகே வாங்க, நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது கெட் இன் டு தி நெதர். அந்த ஷல்கர் பாக்ஸை வெட்டி கையோடு எடுத்துக்கொள்ளவும். நெதரைட் ஐட்டம்ஸோட சுத்திட்டு இருக்க இந்த சர்வரில் இருக்க ஒரே ஆள் நான் தான். வேற யாரு? வாங்க தூங்குவோம். நான் உங்களுக்கு லைவாகவே டெமோவே காமிக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அதாவது கொஞ்சம் லாங்காக இருக்க வீடியோஸ்லாம் பிடிக்காதோ அவங்களாம் இந்த அதாவது லாங்காக கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கிற மாதிரி
அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸாக பிடிக்காதவங்க கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடைக்கிறது எப்போ வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். எனக்கு ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடச்சிச்சுன்னா கிடச்சிச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். ஸோ அண்டர்ஸ்டுட் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நம்புகிறேன். ஸோ ஓகே வாங்க. நெதர்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னவென்றால் செஸ்டில் போய் வைத்துக் கொள்வது. இது யாரோட சல்கர் பாக்ஸ்? ஒன்றும் பிரயோஜனப்படாதுப்பா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைல்ல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் நமக்கு என்னோட வேல்யூபிள்ஸ்லாம் இருக்கு. இதுதான் என்னோட செஸ்ட். எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு. மெயினா இது அதுதான் மெயினே. ஸோ ஓகே, நம்ம யூஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். பேக்டு பொட்டேட்டோ எடுத்து ஒரு நாள் சோறு இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால ஒரே ஒரு ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம் மக்களே. இதுதான் எங்களோட ஃபார்ம். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. வந்து நல்ல ஒரு ஹேர் வாஷ் கிடைக்கும் மக்களே. நல்ல ஹேர் வாஷ்னா நல்ல ஹேர் வாஷ்ட்டு. அதுக்காக ஒரே பிளான்ட் வச்சுட்டு ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக சர்வே பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட பழக்கம். ஹேர் வாஷ் பண்ணுறது என்னோட பழக்கம் மட்டும்தான். ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ 24-25 பிளாக் சூப்பர் ஸ்மெல்டர் கட்டுங்கன்னா அவங்க ரொம்ப குட்டியாக தான் சூப்பர் ஸ்மெல்டர் கட்டி வச்சுருப்பாங்க. யாருக்குமே தெரியாமல் நான் இந்த சர்வரில் எக்ஸ்பி கெயின் பண்ண ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு சும்மா 2 செகண்டில் ஒரு நெதரைபிக் எக்ஸ்பி மெயின் பண்ணிவிட்டேன்னு தெரியுமா? அதெல்லாம் சீக்ரெட் மெத்தட், யாருக்குமே சொல்லக்கூடாது. ஈவன் அவர் ஓன் ட்ரைப் மெம்பர்ஸுக்கு அதை ஷேர் பண்ணவே கூடாது. அப்புறம் அவங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை ஒருத்தர் தான் மக்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க மாற்றி யூஸ் பண்ணிக்கலாமாங்க. ஆனால் அதை நான் பண்ண விடுவேன்னா எனக்கு தான் எக்ஸ்பி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் அதை எடுத்துக்கலான் இருக்கேன். அந்த சர்வருக்கு தெரியாமல் தானே இவ்வளோ நேரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. விளாட்டும் விட்டேன். நானே இப்போ தான் அது ஒரு வீடியோவில் பார்த்து ஞாபகம் வந்துச்சு மக்களே. என்னோட அந்த ஒரு வேர்ல்டு இருக்குது, அந்த வேர்ல்டெல்லாம் இந்த ட்ரிக்கப் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னு எனக்கே சுத்தமாக தெரியல. என்ன நடக்கும்னு கிராஷ் ஆகிடும். அதில் வர எக்ஸ்பியில் அந்த வேர்ல்டு எவ்வளோ வேர்ல்டோ அந்த சூப்பர் ஸ்மெல்டர் எவ்வளோ வேர்ல்டோ அவ்வளோ எக்ஸ்பி வரும் மக்களே. பாருங்க, இதே இந்த சர்வர் ரொம்ப லாகாது மக்களே. அட்டர்னாஸ் தவிர ஏதாவது கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகணும். கொஞ்சமாக இந்த 6 நிமிஷம் இல்லாமல் ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப் டைம் இருக்க மாதிரி ஏதாவது சர்வர் இருந்தால் நீங்கள் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும் மக்களே. ஸோ ஓகே, அண்ணனுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணி விட்ருங்கோ. அதுக்காக அவன் ஆட் போட்டாலும் என்னோடய சேனலில் போடுறேன். ஒரு 2 விஷம் உள்ள உருளைக்கிழங்கும் இருக்கா. ஓகே, இதுலேருந்து நமக்கு வர ஹார்வெஸ்ட் மோர் தானே ஸ்டாக் தான். அவ்வளோதான் ஹார்வெஸ்ட். மீதியெல்லாம் நட்டு வைக்கணும்னு ஒரு பொட்டேட்டோ முழிச்செல்லாம் நட்டு பாசனஸ் பொட்டேட்டோ நட்டு வைக்கலாமா? என்னடா ஆகுவான் கடிக்கடி? நீ சாப்பிட்றா நீ செத்துருவ. இப்படி சொன்னாவது கொஞ்சம் பயமாக வந்து சாப்பிடாம இருப்பானோ அப்படிங்கிறது தான். அடிக்கடி இதை எடுத்து தின்றா. பாருங்க திங்கிது பாருங்க. நட்டு வைக்க சொன்னா இவன் தின்றான் அடிக்கடி. அதுதான் இங்க பிரச்சனையே. யாரும் அதை பார்க்கவில்லை. இங்க பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து உருவ போடுவோம். ஒன் ஷாட் எத்தி பண்ணி ஒன் ஷாட் சிங்கிள் மீனிங் தான் மக்களே. ப்ரோ மைன் கிராஃப்டர்ஸ் கொஞ்சம் மைன் கிராஃப்டோட ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சவங்களே திஸ் இஸ் ஒன்லி சும்மா சொல்கிறதுக்கு தான். மித்தப்படிலாம் நான் ஒன் ஷாட் பண்ணுறவங்களாம் அவ்வளோ பெரிய பஸ்தா காப்பா கோப்பாலாம் இல்லை. அண்ணனை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரையும் நான் மன்னிச்சு விட்டுருவோம். நம்மளோட ஃபார்மின் மிகவும் கம்மியான அளவு ஹார்வெஸ்ட்.
ஓகே வாங்க போய் எல்லா உருளைக்கிழங்கையும் ஹார்வெஸ்ட் எல்லாத்தையும் உருக்க போட்டுடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே நம்ம போட்டுறோம் டைரக்டா. இதுனா ஃபியூல் லோட் பண்ணுவோமா? ஃபியூல் 5 ஃபியூல். இது சமைக்க வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் தான் சமைக்க வேண்டிய பொருட்கள். ஸோ ஓகே அவ்வளோதான். பர்ஃபெக்ட். சூப்பர் ஸ்மெல்டர் ஆன். கடைசி 3க்கு ஃபியூல் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஃபியூல் கொண்டு வரதுக்கான மிகவும் இன்டெலிஜென்ட்டான வே என்னன்னு தெரியுமா? இது நான் காமிக்கிறேன். அதை நான் காமிக்கிறத மட்டும் பாருங்க. லாஸ்ட்ல நான் உங்களுக்கு இந்த நெதர் டிங்கிட்டு ட்ரிக்கை சொல்லி கொடுத்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சு விட்றேன். ஸோ ஏன்னா அங்கே மிஸ்டர் டியூடுன்னு வேற ஒரு ஜீவன் நம்மளுக்காக அங்கே கதறிட்டு கிடக்குறாரு மக்களே. அவர் கூட 2 1 vs 1 போட்டு மறுபடியும் இந்த சர்வரில் வரலாம். எத்தனை பிக்ஸு? 2 ஃபியூலா? இப்போ பாருங்க, இன்னொரு ஃபியூல் போய் எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான். இதெல்லாம் இதை போய் இதுக்கு இங்கே ஒரு ஃபார்மை கட்டி வச்சுட்டு ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் மக்களே. அவ்வளோதான் ஃபியூலு. ஓகே மேட்ரு க்ளோஸ். இப்போ எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டுனேன், அதாவது ஆர்மரை கழட்டுனேங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க போகலாம். ஃபியூல் போட விட்றீங்களாடா? ஃபியூல் நான் மேனுவலாகவே போடுறேன். இந்த ஃபியூல் எனக்கு இப்போதைக்கு ஃபுட்லாம் தேவையே இல்லை. ஆஸ் யூ கேன் சி தான். ஆனாலும் ஒரு நல்லது பண்ணுவோமே, சர்வருக்காக ஒரு தொண்டு பண்ணுவோமேன்ட்டு தான், வேற ஒன்றுமே இல்லை காரணம். அடுத்த வாட்டி வரக்கூடாது, சிங்கில் தான் ஓடணும். வா சிங்கில் சுற்றுங்க. ஓகே ஆஸ் யூஷுவல் வர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. வறுத்த உருளைக்கிழங்கு செல்லலாமா? கொடூரமான டைமென்ஷனுக்குள்ள இறங்கலாம். குஜு குஜு குஜு. அது வந்தா ஷாட்டு தான். வா வா வா, அது ஷாட்டு தான். கொடூரமான டைமென்ஷனுக்குள்ள இறங்குறோம் மக்களே. எதற்காக? நெதரைட்டுக்காக. அண்ணா மேல ஒரு அடி பட்டுச்சு, ஜோலி முடியும். ஸோ இருக்கிறதுலே வேல்யூபிளுக்காக நம்ம இருக்கிறதுலையே கொடூரமான டைமென்ஷனுக்குள்ளே இறங்குறோம். ஸோ முதல்ல நம்மளோட ஹார்ட் பாரை மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே வாங்க போகலாம். இங்கே பறக்க கூட முடியாதா? கிழிஞ்சூடு மக்களே. ஸோ நம்ம பண்ண போகிறது வேற ஒன்றும் இல்லை, டெப்ரி மைனிங் தான். குஜு 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 குஜு. ஓகே இது கரெக்டான இடமா இருக்கும். கண்டுக்க மாட்டேன்டா போடா. ஓகே லெவல் ரீச்டு. லெவல் வந்துட்டு 13 மக்களை மைண்ட் பண்ணுறதுக்காக. 14. இதுதான் நம்ம ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ண வேண்டிய லெவல், அதாவது மைண்ட் பண்ண வேண்டிய லெவல்.
ஓஹோ, நான் கூட அது பேக் ஸ்டேன்னு நினச்சேன் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். 60னால எந்த நம்பர் டிவிசிபிளுங்கிறத பார்த்துக்கணும். 80. ஸோ -64க்கு போவோம். சங்க் பார்டரை கண்டுபிடிக்கிறது. ஸோ இது நான் உங்களுக்கு என்னென்ன அந்த இடத்துக்கு போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. -64 வரைக்கும் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இருக்கிறதா கரெக்டாக -64. உங்களுக்கு நேராக இருக்க 2 பிளாக்கை மைண்ட் பண்ணுங்கள். சைடில் இருக்க ஏதாவது ஒரு சைடில் இருக்க 2 பிளாக்கை மைண்ட் பண்ணிக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இப்படியே 4x4ல் இப்படியே நீங்கள் சொர்னு மைண்ட் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு டெப்ரி கிடைக்கும். பிகாஸ் நான் இது வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு சங்கில் நெதரைட்டு நெதரைட் ஸ்பான் ஆகி ஆகணும். மினிமம் டு மேக்ஸிமம்னு ஒன்று இருக்கும். இப்போ அதுக்காக சில பல சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நீ ஸ்பான் ஆகணும் அப்படின்ட்டு. அதில் இருக்க சர்டன் கண்டிஷன்ஸை நிறையா இதால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஃபேக்டர்ஸால். அது இப்போ அதில் ஸ்பான் ஆகி ஆகணும்ல, மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்குல்ல அந்த சங்கில், அதெல்லாம் சங்க் பார்டரில் தான் கன்ஃபார்மாக அந்த ஸ்பான் ஆகும். ஸோ அதில் 1-2 இடம் இது இல்லாமல் இருந்தாலும் சங்க் பார்டரில் ஒரு ஏன்ஷன்ட் எப்படியாவது ஸ்பான் ஆகும். ஸோ அதுக்கு தான் மக்களே சங்க் பார்டர்ஸில் வந்து மைண்ட் பண்ணுறது, புரிஞ்சா? இப்போ நம்ம டிவிசிபிள் பை 16ங்கிறது தான் சங்க் பார்டர். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை 16னால டிவைட் பண்ணுறீங்க, அந்த நம்பர் கரெக்டாக ஃபுல் நம்பராக இருக்குது அப்படின்னா அது ஓகே. அந்த -64 இருக்கா சொன்னால் கிடைக்குதா டெப்ரி, இந்த மாதிரி தான். சுற்றி வெறித்தனமாக மைண்ட் பண்ணி பாருங்கள். டெப்ரி தான், இவன் தான். அப்படியே இப்போ இவனை சுற்றி மைண்ட் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லையா, வந்துருங்க. மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு இந்த மாதிரி மைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி அவனாவது மண்டையை அடிச்சானா ஒன்னேன்னு போட்டுருங்க, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிடும். நிறைய ஷார்ப்னஸ் ஃபேஸ் வாட் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல போல. இந்த மாதிரி லாவா வரதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி சில பல குப்பைகள்லாம் சேரும், எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பொசுக்கிடணும். ஒரே ஸ்டாக் பிளாக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க மக்களே. பிகாஸ் இப்படி லாவா வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஓடி போய் ஓவர் வேர்ல்டில் நீங்கள் ப்ரோ நல்லா அட்வென்ச்சரர் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஓவர் வேர்ல்டு மாதிரி இது இல்லை. லாவா க்ளோஸஸ் சேம் ஸ்பீட் ஆஸ் வாட்டர் தான். லாவாலாம் பெருசாக நதலாம் இல்லை மக்களே. இந்த மாதிரி நீங்கள் அண்டர்கிரவுண்ட் மைண்ட் பண்ணக்குள்ள லாவா கண்டுபிடிக்கிறதுனா ஒரே சோர்ஸ் பிளாக் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இதோட பேர் லாவா பாக்கெட்ஸ், ஏர் பாக்கெட்ஸ் மாதிரி இது லாவா பாக்கெட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் மாறாமல் நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிளாக் கீழே மாதிரி நீங்கள் சுற்றி 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 மைண்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாக டெப்ரி கிடைக்கும். மேக் ஷுர் டு யூஸ் அண்ட் இன்ஸ்டா மைண்ட் ஃபார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடிக்கடி உங்களை வந்து கடுப்பேற்றும். ஆனால் இட் இஸ் ஒர்த் இட் மக்களே, இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். ஸோ ஓகே வாங்க இதே சுற்றி சுற்றி மைண்ட் பண்ணிட்டு போகிடலாம். சொன்ன மாதிரியே அது சிங்கிள் சோர்ஸ் க்ளோஸ், லாவாவோட மேட்ரு க்ளோஸ். ஸோ நெதரில் லாவா தான் வாட்ரு மாதிரி, அதை வச்சு நான் கிளச் பண்ண போகிறேன்னா பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம லைவ் டைமாக இப்போ டைம் வந்துட்டு 5:20 கொஞ்ச நேரம் ஒரு 5:22 வரைக்கும் மைண்ட் பண்ணி காமிக்கிறேன் மக்களே. ஸோ இதே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கோம், அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் தி மெத்தட் ஆஃப் மைனிங் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ்.